சங்கீதம் 69 அதிகாரம் 9வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. ஒரு விசையாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இங்கே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். என்னன்னா, அவருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்ன, கர்த்தருடைய காரியத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், தேவனுக்காக கொண்டு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம். இந்த கடைசி நாட்களில தேவன் எதிர்பார்க்கிறது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாறணும் என்பதை என் தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட காரியம் தான். இந்த கடைசி நாட்களில ஜனங்கள் கர்த்தருக்காக, எனக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்பதுதான். அததான் இங்க தாவீது சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். வைராக்கியம்ங்கும் போது அது ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அப்படி எல்லாமே நம்ம சொல்ல முடியும். வைராக்கியமா என்னதான், எப்படிப்பட்ட வைராக்கியம் அவருக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம். இந்த நாள்ல நமக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது? நம்ம எதன் மேல வைராக்கியமா வச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா தாவீது இந்த இதை சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில அதை செய்யவும் செஞ்சார். எதுல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17 அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இங்கே அவன் என்ன செய்யறானா, அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்போ இங்கே உங்களுக்கு தெரியுது, அவன் யார ரொம்ப முக்கியப்படுத்திட்டு இருக்கிறான்? அவனுடைய தேவன் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத வச்சு தாவீதை என்ன செய்யறான்? சபிக்கிறான். ஆனா அதுல தாவீது சொல்றாரு பாருங்க, அந்த 45வது வசனத்துல பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன். அப்போ யார நிந்திக்கிறான்? கோலியாத் தேவனை நிந்திக்கிறான். அததான் இவர் சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். இவனை அசட்டை பண்றான். அதை இவன் என்ன செய்யல, ஒண்ணுமே கண்டுக்கிடவே இல்லை. அவன் நிந்தித்தான், அப்படித்தானே? கோலியாத் தாவீதையும் என்ன செய்யறான்? நிந்திக்கிறான், அசட்டை பண்ணுகிறான், சபிக்கிறான், அற்பமா நினைக்கிறான். ஆனா அது எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியல.
அவனுக்கு எதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு? இவன் யார நிந்திக்கிறான்? தேவனை நிந்திக்கிறான். அதான் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யற? நிந்திக்க. வைராக்கியம் எப்படி வருது பாருங்க. அதாவது அது சும்மா ஏதோ மாம்சத்துல வர்ற ஒரு இது இல்லைங்க. இங்க இந்த வைராக்கியம் கர்த்தருக்காக வருகிற வைராக்கியம். இதுல எப்படின்னா, இவன் செத்தாலும் சாகலாம், அப்படிதானே? யுத்தம், இவனுக்கு யுத்தத்துல பழக்கம் கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே சொல்றான் சவுல், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ட உடனே, யுத்தத்திற்கு போகக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு விட்ட உடனே சொல்றான், தாவீது இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அப்பியாசம் இல்லை. அப்போ யுத்தத்திற்கே பழக்கம் இல்லாத, அப்பியாசம் இல்லாத, எந்த இதுவுமே இல்லாத, அதாவது அனுபவம் இல்லாத ஒரு ஆளு எங்க போய் நிக்கிறாரு? யுத்த களத்துல நான் போய் இவனை என்ன செய்வேன்? மேற்கொள்ளுவேன். அப்போ சவுல் கேட்கா, எப்பா நீ எப்படி போவ? அதுக்கு தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்ன கரடியின் கைக்கு தப்பு வச்சிருக்கிறாரு, சிங்கத்தின் கைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தப்பு வச்சிருக்கிறாரு. இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான். இவன் கைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தப்பு வைப்பார். அந்த ஒரு வைராக்கியம் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, அவனுக்காக இல்லை, அவனுக்காக வரல. அவன் வந்தது, இவன் யார நிந்திச்சிட்டு இருக்கான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திச்சிட்டு இருக்கிறான். இப்போ நான் அங்க போய் இவனை நான் முறியடிப்பேன். அதுக்கு கர்த்தர் என்ன பலப்படுத்துவார். அதுதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தருக்காக எப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? நான் எப்படி வைராக்கியமா இருக்கிறேன்? இங்கே கர்த்தருக்காக தாவீது வைராக்கியம் கொண்டான். தாவீது கொண்ட வைராக்கியத்தை கர்த்தர் கண்டார். அவனுக்கு யுத்தத்துல வெற்றியை கொடுத்தார். இவன் கையில பட்டயமே இல்லை. என்ன இல்லை? பட்டயம் இல்லை தாவீது கையில. கோலியாத்தோ அவன் ரொம்ப உயர்ந்த ஒரு மனிதன். அவன் பாத்தீங்கன்னா அந்த 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வரும். அவன் ரொம்ப உயரமா இருப்பான். எவ்வளவு 6 முழமும் 1 ஜானுமா இருக்கிறான். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டிருக்கான். தலைக்கு என்ன செஞ்சிருக்கான்? கவசம் போட்டிருக்கிறான். அடுத்து தோல் மேல கேடகம் இருக்கு. ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமா இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவனுக்கு முன்னாலேயும் ஆளு போது. பாதுகாப்பு அதிகமா இருக்குது. ஆனா இவன் எப்படி போறான்? ஒரு கல்லுகளை பிறக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? போயிட்டு இருக்கான். கம்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் கேட்கான், நான் என்ன நாயா, நீ தடி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. ஆனா இவன் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால நான் வருகிறேன். 17வது வசனத்துல சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அத சொல்றான்.
சொல்லிட்டு போறான், அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களை என்கிட்ட ஒப்பு கொடுப்பாருப்பா அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போறாரு. போய் அவன் தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி 49வது வசனத்துல இருக்கு, தன் கையை அடைப்பத்துல போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அங்க பாத்தீங்கன்னா அந்த 50வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அதனால என்ன செஞ்சான், 51வது வசனத்துல தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உங்க கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்காக மட்டும் வைராக்கியமா நின்றுங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. நம்மளே கர்த்தரை நிந்திச்சா எப்படி? இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. தாவீதுக்கு பெலிஸ்தர் நிந்திக்கிறத கேட்டே தாவியில அவருக்கு என்ன வருது? வைராக்கியம் வருது. ஐயோ, யார நிந்திக்கிறான் இவன்? தேவனை நிந்திக்கிறாங்கிற வைராக்கியம் வருது. ஆனா நம்ம வாயாலே எத்தனை நேரம் நம்ம தேவனை நிந்திக்கிறோம்? அதை நம்ம பார்க்கணும்ல. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, எனக்கு என்ன செஞ்சாருன்னு நம்ம எத்தனையோ முறை கேட்கிறோம். நான் ஆண்டவரை நம்பி வந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சின்னு கேட்கிறோம். நான் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க முடியும்? நான் கர்த்தரை நிந்திச்சேன்னா எனக்காக எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு சின்ன கல்லை வச்சு அவனை மேற்கொள்றதற்கு ஆண்டவர் பலப்படுத்துவாரே என்றால் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அவரால் முடியும். அவர் செய்வார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவருக்காக மட்டும் வைராக்கியமா நில்லுங்க. இங்க அதை தான் செஞ்சான் தாவீது. தாவீத குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீத குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீகள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10000 என்று முறையாக பாடினார்கள். இது எப்படியா முறையா ஓயாம என்ன செஞ்சுட்டே இருக்காங்க? பாடிட்டே இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இது யாருக்கு வசனமாயிட்டு? சவுலுக்கு. ஏன்? சவுல் யாரு? ராஜா. இவன் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு தான் வந்தான். ஆட்டை அங்க விட்டுட்டு வந்துட்டியேன்னு சொல்லிட்டு அன்னைமாரெல்லாம் இவரை கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கேட்டுட்டு இருக்காங்க. எப்பா நீ இங்க வந்து நிக்க, ஆடு எங்க, யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிற? அப்போ ஆடு மேய்த்த ஒரு மனிதன்
கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது ஒரு யுத்தத்திற்கு பழக்கமாய் இருந்த அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகள் மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறும். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை ஃபுல்லா இவனுக்கு வேலையே 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிந்திக்கிறதும் தேவனை நிந்திக்கிறதும், உங்களுக்கு யாருக்கு பலன் இருக்கு, வா என்கிட்ட யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டே இருந்தான். உங்களுக்கு சவாலான காரியம் என்ன இருக்கிறது? அது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்துச்சு. அதனாலதான் எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. எவ்வளவு ஒரு நல்ல பெயர் கிடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு பாருங்க. ஜனங்கள் மத்தியில இவன் யாரையும் பாடுங்கன்னு சொன்னானா, புகழ்ச்சியை கேட்டானா? ஆனா ஜனங்கள் பாடினதான் இவனுக்கு பிரச்சனையாவே வந்துச்சு. ஏன்னா சவுலுக்கு என்ன வந்துடுச்சு? பொறாம. மற்றவங்க உங்க உயர்வை குறித்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருக்காக வைராக்கியமாய் நிற்கணும். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். அதே இது பாத்தீங்கன்னா தாவீதை குறித்து இன்னொரு காரியம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். இங்கே பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது. கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் என்ன செய்யறேன்? வாசம் பண்றேன். ஆனா தேவனுடைய பெட்டி எப்படி இருக்கு? திரைகளின் நடுவே என்ன செய்யுது? வாசமா இருக்கு. அதனால நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். சொன்ன உடனே இவரும் சொல்லிட்டாரு, நாத்தான் ராஜாவை பார்த்து, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோட இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு வருது. எப்பா, இவன் இல்ல, இவன் சந்ததி தான் என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். தாவீது யாருக்கு வீட்டை உண்டு பண்ணணும்னு நினைச்சாரு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு நான் இதை செய்யணும், கர்த்தருக்கு செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 16வது வசனத்துல, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று அவர் சொன்னார். நான் சவுலை தள்ளி விட்டது போல உன் குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செய்ய மாட்டேன்? தள்ளிவிட மாட்டேன். அவர் வீடுங்கிறத ராஜ்ய பாரத்தையும் சொன்னாரு. அததான் சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்ய பாரமும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இயேசுவை கூப்பிடும் போதே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறாங்க. அப்போ தாவீதுடைய பெயர்
என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கிறபடியா ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஆலயத்திற்காக, அவருடைய காரியத்திற்காக நீங்க வைராக்கியமா நிக்கீங்களா? நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் எதை செஞ்சாலும் எதை பண்ணினாலும் கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் அளிக்க போதுமானவரா இருக்கிறார். இங்க பக்தி வைராக்கியம், அததான் சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்கும் பொழுது இவருக்கு என்ன செய்யுது? ஒரு உத்வேகம். இவன் யாரை நிந்திக்கிறான்? தேவனை நிந்திக்கிறான். என் தேவனை நிந்திக்கிறான். வைராக்கியம். அடுத்ததா, நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் மட்டும் நல்ல இடத்துல இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் சுகபோகமா இருக்கேன். ஆனா என் ஆலயத்துல நான் கர்த்தருக்காக ஆலயத்துல நான் என்ன பண்ண போறேன்? அவருடைய பெட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவர் யோசிக்கிறாரு. இன்னைக்கு அதுக்காக நீங்க ஒரு ஆலயம் கட்டணும் அப்படிலாம் நான் சொல்லல. ஆனா அந்த ஆலயத்திற்காக நம்மளால் இயன்றதை என்ன செய்யலாம். ஆலயத்துல ஒரு வேலை பார்க்கலாம். ஆலயத்துல ஒரு தடவை நான் ஒரு வாட்ஸ்அப்ல படிச்சேன். ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா தனியா நின்று பெருக்கி தொடச்சி எல்லாம் கிளீன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு வசதியான நபர் ஒருவர் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த அம்மா செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த அம்மா ஒத்தையா இவ்வளவு செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. சர்ச் எல்லாம் முடிச்சு போகக்கூடிய நேரத்தில் அவங்க கார்ல ஏறும்போது இவர் வேகமா போய் இவர் விசிட்டிங் கார்டை அவங்ககிட்ட கொடுத்து, உங்களுக்கு என்ன தேவைனாலும் நாங்க எப்போதும் உங்களுக்கு செய்யலாம், ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் அந்த கார்டை கொடுத்தாரு. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லாம வாங்கிக்கிட்டு திரும்ப அந்த அம்மாவுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தா அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா இவரை விட பல மடங்கு பதவியிலையும் வசதியிலையும் உயர்ந்த பெண் தான் அந்த பெண். இவரே அந்த அம்மாவை பார்க்கணும்னு நினைத்தது உண்டு. ஆனா கூட அந்த அம்மாவுக்கு எங்க வேலை செய்யணும்னு என்ன இருந்துச்சு? ஆலயத்துல. இது நான் சொல்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்காக நீங்க எதை செஞ்சாலும் அதற்கு பிரதிபலன் இல்லாமற் போகாது. இந்த சிறியரில் அதை ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்திற்காக, அவருடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக, அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக நாம வைராக்கியம் உடையவர்களாய் நிற்கும் பொழுது, யோபுவ சொல்றான் அவன் மனைவி, நீ தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும். ஆனா அவன் சொல்றான், இல்ல, கர்த்தரிடத்துல நான் என்ன வாங்கினேன்? நன்மைய பெற்றுக்கொண்டேன். அவரை நான் தூசிக்க மாட்டேன். தேவனை என் வாயால நான் தூசிக்க மாட்டேன். உண்மையா சொல்றேன், அந்த ஒரு பெரிய வைராக்கியம், அந்த வைராக்கியம் கர்த்தர் கண்டார். இழந்து போனவைகளெல்லாம் திரும்ப கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். ஆனா மனைவிதான் சொல்றாங்க, என்ன செய், தேவனை தூசிச்சிரு. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வேற எங்கேயோ இருந்து கூட வராது. நம்ம கூட உள்ளவங்க, குடும்பத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க ஏன் இந்த சர்ச்சைக்கு போறீங்க? ஏன் ஆலயத்துக்கு போறீங்க? இந்த வாரம் சர்ச்சைக்கு போகாட்டி இருக்கு, சர்ச்சைக்கு போகண்டா அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இந்த ஆண்டவரை விட்டுட்டு வந்துருப்பா, நமக்கு என்ன ஜனம் பந்துதான் முக்கியம், இங்க என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க, இப்படிலாம் பேசலாம். யோபுக்கு பேசுனது யார் தான்?
அவனுடைய மனைவி தான் சொன்னா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்ட்டு. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான். அவன் சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அது அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். எப்படிப்பட்ட வைராக்கியம்! நம்ம எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறோம்? இங்கே தாவீது கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறார். கர்த்தருடைய காரியத்தை குறித்து, நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேனே, அப்போ கர்த்தருக்காக நான் இதை செய்யணும், கர்த்தருக்காக இதை செய்யணும் அப்படின்னு அவருக்குள்ள அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், நிலைப்படுத்துகிற தேவன், சந்ததி சந்ததியாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இவன் தான் கர்த்தருக்காக வைராக்கியமா வந்தான். இவன் நிமித்தம் இவன் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு காரியம் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது அல்ல பெருசு. உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்கு நேராய் பக்தி வைராக்கியமா வளங்க. நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நின்னீங்கன்னாலே உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. வேதத்துல அநேகரை நான் சொல்ல முடியும், அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தார். இது பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புக்ல யெகூவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யெகூ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறார். நின்று என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த பாகால் அந்த விக்கிரகத்தையும் அவர் அழித்து அதை பணிந்து கொள்ளுகிற எல்லாரையும் கொண்டு போட்டுருந்தாங்க. அந்த 20வது வசனத்துல பாகாலுக்கு பண்டிகைன்னு கூறுங்கள்னு எல்லாரும் வராங்க. 21வது வசனத்தை பாருங்க. யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாட்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். இதுல அவன் தேவனுடைய பிள்ளையை என்ன செஞ்சிடக்கூடாது, கொன்று போற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து சொல்றான். கர்த்தருடைய ஊழியக்காரர் யாராவது அங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்றான். எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, வெட்டி போட்டு பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து அவைகளை தீ கொளுத்தி, அந்த 26, 27 பாருங்க, பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜாதி
இடமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சிடறான்? வெட்டி போடுங்கள்னு சொல்றான். ஒருவரையும் வெளியே விட வேண்டாம். 25வது வசனத்துல சொல்றாரு, சர்வாங்க தகன பலியை இட்டு தீர்ந்த போது எகு சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம். அப்படி சொல்லி கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாய் நின்றதினால அந்த 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இங்கே சொல்றாரு, உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் யார் நின்னா? யெகூ அந்த பாகால்கள் எல்லாம் அழித்து போட நின்றான். கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இன்னும் சொல்ல போனா யெகூ அதை செஞ்சான். ஆனா அந்த 29வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. அவன் இதை விட்டு விலகி இருந்தா இன்னும் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். தாவீது கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றாரு. அவன் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிச்சாரு. இங்க யெகூ எல்லா இதை விட்டு என்ன செய்யல? விலகல. பாகால் இதை விட்டு என்ன செஞ்சான்? விலகினான். அதை கொன்று போட்டான். ஆனா யெரொபெயாமுடைய அந்த காரியத்தை என்ன செய்யல? விட்டு விலகல. அந்த பொற்கன்று குட்டி இந்த காரியங்களை குறித்து அவன் என்ன செய்யல? விலகல. ஏன்னா மனுஷங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு இதுல கூட அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். மனுஷங்களை பிரியப்படுத்துறதற்காக, தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக இதை செஞ்சிருக்கலாம். அவன் அதை விட்டு விலகவே இல்லைன்னு தான் 31வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அவன் முழுமையுமா கர்த்தருக்கு வந்திருந்தா இன்னும் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஆனா அவன் பாதிதான். அப்படி இல்லாம முழுமையுமா கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நின்று பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்க சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தோதும் அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். நீங்க கர்த்தரை சேவிங்க. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க வாஞ்சையோட இருக்கீங்களா? உங்க சந்ததியில விடுதலை வேணும்னா நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர்களை தேடுறாரு. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி நின்னா, ஜனங்களுக்காக நின்னா. நான் செத்தாலும் சாகிறேன், இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. அந்த வைராக்கியம், அவங்க அந்த இனம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா இவங்களை அழிக்க நினைத்தவங்க அழிந்து போனாங்க. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை அவங்க என்னை அழிக்க நினைச்சிட்டாங்க,
அவங்க என்ன இது செஞ்சிட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமா இப்படி பண்ணதுனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னுங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா காரியத்தையும் முறியடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் பார்த்துக்கிடுவாரு. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்களை அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க நின்னுங்க. இதே இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள போறாரு. தேவாலயத்துல போனா அந்த மார்க்ல 11ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் அது இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் இந்த காரியங்கள் இருக்கிறது. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இங்க அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்றாங்க. இயேசு என்ன செய்யறாரு? ஆலயத்துக்குள்ள ஆடு மாடு புறா எல்லாத்தையும் விற்கிறவங்களெல்லாம் புறம்பே என்ன செய்யறாரு? துரத்தி விட்டு அந்த இதெல்லாம் தள்ளி போட்டு எல்லாம் அவர் கோபமா அதை என்ன செய்யறாரு? செஞ்சிட்டு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள். என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்காதிருங்கள்ட்டு என்ன செய்யறாரு ஆண்டவர்? அதை சொல்றார், கல்லர் குகையாக்கினீர்களே அப்படின்னு சொல்லுவார். அந்த மத்தேயும் மார்க்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆண்டவருடைய வீடு இப்படி வியாபார ஸ்தலமா இருக்குதே, ஆண்டவருடைய வீடு இப்படி கல்லர் குகையா இருக்குதே அப்படிங்கிற பக்தி வைராக்கியம். கிறிஸ்துவுக்காக நீங்க எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக நீங்க எப்படி நிற்கிறீங்க? அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? நம்ம எதுல வைராக்கியம் கொண்டு இருக்கிறோம்? மாம்சத்தின்படி நம்ம வைராக்கியம் கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க எல்லாம் ஆவிக்குரிய காரியத்துல வைராக்கியம் கொள்றாங்க, மாம்சத்துல வைராக்கியம் கொள்ளல. இவங்க வைராக்கியம் கொண்டது ஆவியில, கர்த்தருக்காக 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 என்கிற ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு. கலாத்தியர் 5:20 சொல்லுது, மாம்சத்தின் கிரியையில தான் ஒண்ணு வைராக்கியம். இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியையின் வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. மாம்சத்தின் கிரியை அந்த வைராக்கியம் இல்லை. ஆனா தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்கு வேணும். அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிய சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை கொண்டு இருக்காதீங்க. வைராக்கியம் தேவைதான், அது கர்த்தருக்குரிய வைராக்கியமா இருக்கட்டும், மாம்சத்திற்குரிய வைராக்கியம் இல்ல. அவங்க எனக்கு அப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, அதனால நான் இப்படி செஞ்சே ஆவேன், அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு
இது வந்து என்ன வைராக்கியம்? கசப்பான வைராக்கியம், மாம்சத்தின் வைராக்கியம். ஆனா இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வேண்டாம். நீங்க இப்படி வைராக்கியம் பண்றதுனால பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த மாம்சத்திற்கு ஏற்ற வைராக்கியம் அது எங்கிருந்து வர்ற வைராக்கியம்? ஜென்ம ஸ்பாவம், லௌகீக எண்ணம், உலக பிரகாரமா உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய காரியம். ஆனா நம்ம ஆவிக்குரியவர்கள், நமக்கு மாம்சத்தின்படி உள்ள வைராக்கியம் அல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்திக்குரிய வைராக்கியம், தேவனுக்காக, ஆண்டவருடைய ஆலயத்திற்காக என்கிற ஒரு வைராக்கியம். மோசே வந்து இந்த பாளையத்துல வந்து எல்லாரையும் வர சொல்லுவார். ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லாம் வருவாங்க. ஒரு 2 பேர் வராம தனியா இருப்பாங்க. அவங்க அங்கிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அப்படி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள நிறுத்தும் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, மனுஷனுக்காக நீ என்ன செஞ்சிடாத, வைராக்கியம் பாராட்டாத. கர்த்தரே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கும் போது அதுக்கு நான் தடையா நிற்க கூடாது. அப்போ என் வைராக்கியம் யாருக்காக தான் இருக்கணும்? கர்த்தருக்காக தான் இருக்கணும், மனுஷங்களுக்காக அல்ல. மனுஷங்களுக்காக அல்ல. மனுஷனுக்காக வைராக்கியம் கொள்ளாதீங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். அந்த வைராக்கியம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டதுன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்போ நமக்கு தேவையானது மாம்சத்தின்படி உள்ள வைராக்கியம் அல்ல, ஆவிக்குரிய வைராக்கியம். அந்த ஆவிக்குரிய வைராக்கியம்தான் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, அவன் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டுச்சு. நம்ம அத மாதிரி இருக்கணும். கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் கர்த்தருக்காக நம்ம நிற்போம். ஏசு அதை தான் செஞ்சாரு. அவர் தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. பவுல குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தினந்தோறும் எல்லாரோடும் சம்பாஷணை பண்றாரு. ஆண்டவரை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார் என்று அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியிலும் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் என்று. இது யெகூ அப்படிதான் இருந்தான். நான் முழுமையுமா தன்னை ஒப்பு கொடுக்கல, அவன் முழுமையுமா ஒப்பு கொடுக்கல. தாவீது முழுமையுமா வந்தான். நாம கர்த்தருக்கென்று முழுமையுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துல நம்ம முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்மை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களிடத்துல உண்டாகட்டும். தாவீத போல உமக்குள் இருந்த பக்தி வைராக்கியம். எலியா சொல்றான், நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனா இப்ப என்ன கொன்று போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பயந்து போய் ஒளிஞ்சு போயிருந்தான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ வெளியே வா, வெளியே வா. ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்து இந்த நாளில் ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து சோர்ந்து போய் இருக்கீங்களா? அப்படி இருக்காதீங்க. கர்த்தருக்காக தொடர்ந்து
பக்தி வைராக்கியத்தோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி பக்தி வைராக்கியம் அடைந்து இருக்கிறோமா? அல்ல மாம்சத்துல வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோமா? வைராக்கியம் இருக்கிற இடத்துல விரோதம், கலகம், பிரச்சனை இருக்கும். ஆனா தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது சமாதானம் இருக்கு, சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே உமக்குள்ளான பக்தி வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும்பா. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஆண்டவரே, அது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அறிவு அப்பா. அப்படிப்பட்ட அறிவு எனக்கு உண்டாகட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரிலையும் அப்படிப்பட்ட ஞானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோப்பா. தாவீதை போல, எலியாவை போல ஆண்டவரே அப்பா, உமக்குள் இருந்த பக்தி வைராக்கியம் பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட தேவநீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.